சென்னையை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படிதான்டா இருக்குது? நான் தெரியாம தான் கேட்கறேன். சென்னையை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? சென்னையை பார்த்து நீ தூங்க மாட்ட, தூங்கினா ஃபேன் இடிஞ்சு மண்டை மேல விழுந்துரும், நீ வெளியே போனா வெள்ளத்துல மாட்டி செத்து போயிருவ, நீ நடந்து போனா எரிஞ்சு செத்து போயிருவ, உங்க வாயில நல்லதே வராதா? நான் இங்க இருக்கிற ஜோதிடர்கள் சொல்ற அட்வைஸா தான், பாதி தூக்கத்துல எந்திரிச்சு நீங்க கண்ட கனவை எங்கள்கிட்ட சொல்லி எங்களை பயம் காட்டி விடாதீங்க. நான் சொல்றேன், ஜோதிட ரீதியா ஒரு மண்ணாங்கட்டியும் பயப்பட தேவையில்லை. சுனாமி வருமா? ஒரு மண்ணாங்கட்டியும் வராது. சென்னை முழுகுமா? ஒரு மண்ணாங்கட்டியும் முழுகாது. இயற்கையை கணிச்சவங்கன்னு உலகத்துல யாருமே கிடையாது. இயற்கையை கணித்தவர்கள்னு உலகத்துல யாரும் 2004 சுனாமி வரும்னு யாரும் சொல்லல. அப்படின்னா ஜோதிடம் பொய்யா அப்படின்னா ஜோதிடம் பொய் கிடையாது. ஜோதிடத்தை நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டோம். நம்ம உலகம் அழிய போகுதுன்னு சொன்னாங்க ஜோதிட ரீதியா. மாயன் கணக்குன்னா மாயன்னா எவனே நமக்கு தெரியாது. அவன் ஏதோ எகிப்துல வாழ்ந்த ஒரு பழங்குடி. அவன் என்னன்னா நமக்கு என்ன இப்போ ரொம்ப தேவையா? இப்போ ஏன் பொன் வண்டி இல்லைன்னு கேட்டால் என்ன பதில்? இப்போ ஏன் மின்மணி பூச்சி இல்லை? இப்போ ஏன் சிட்டுக்குருவி இல்லை? பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் இந்த மாதிரியான பழைய பறவைகள்லாம் வருது, மயிலெலாம் வருது. இங்கே ஏன் வீட்டு வாசலில் மயில் இல்லை? ஏங்க சென்னை ஃப்ளாட்ஸில் தவக்கலை இல்லை, தவளை இல்லை. இது ஃப்ளாட் கலாச்சாரம். பன்றி இல்லை. வராகரூபம் எங்கே போச்சு? வராகரூபம். இது பல கேள்விகளுக்கு பதில் இல்லை. நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டுட்டோம். ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அண்மையில் ஏற்பட்ட வயநாடு நிலச்சரிவு வந்துட்டு நாடு முழுவதுமே மக்கள் கிட்ட ரொம்ப பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். வாழ்க்கை நிலை இல்லாதது, இது அறிந்தது தான். ஆனா கூட இருந்த ஒரு சொந்தங்கள் கூட இல்லைன்னும் போது அந்த வாழ்க்கையை நினைச்சு பார்க்கவே மக்கள் அவ்வளோ அச்சப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இது மாதிரி வேற எங்கேயும் நடந்துடக்கூடாது, ஒரு அலர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பக்கம் ஆராய்ச்சியிலலாம் இறங்கியிருக்காங்க. ஆனா ஜோதிடம் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் இது உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அது எப்படி சொல்றாங்கன்னா, வயநாடுன்றது ஒரு சின்ன ட்ரெய்லர் தான், இனிமேல் தான் பெரிய படம்லாம் பார்க்க போறீங்க அப்படிலாம் சொல்லி ஏற்கனவே பயத்துல இருக்க மக்களை இன்னும் பயமுறுத்திட்டு இருக்காங்க. இது குறித்து தான் இன்னைக்கு பேச போறோம். நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில பரமஹம்சர் ராம்ஜி குருஜி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பெச்ச ராகவே கேதுவே மகா. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்படி சார், நீங்க என்ன சொல்ல போறீங்க? இது ஒரு சின்ன ட்ரெய்லர் தான், இதுக்கப்புறம் பயங்கரமான பிக்சர்லாம் இருக்கு அப்படின்றாங்க. சிலர் தமிழ்நாடே முழுகிறோம், சென்னையே முழுகிறோம், சிலர் இன்னும் அதிகபட்சமா போய் வேர்ல்டே அடியை நோக்கி இப்போ போயிட்டு இருக்குன்னுலாம் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? கனவு காண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. அவ்வகையில இவர்கள் ரொம்ப மிகப்படுத்தி பேசுறாங்கன்னு தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா, முரண்பட்ட மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறத நம்ம இதுல பார்க்கலாம். நிலச்சரிவு அப்படிங்கிறது இன்னைக்கு எது எடுத்தாலும் கண்டென்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு குரு பூர்ணிமா அப்படிங்கிறது இதெல்லாம் என்னன்னே நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எது எடுத்தாலும் ஒரு விழா, எது எடுத்தாலும் ஒரு கண்டென்ட்டு. அந்த மாதிரி இப்போ எது எடுத்தாலும் ஒரு செய்தி ஆயிடுச்சு. எந்த கிரகமானாலும் ஒரு பயிற்சி அப்படிங்கிறது, ஒரு சனி பயிற்சி குரு பயிற்சியே நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ எல்லா கிரகத்தோட பயிற்சியும் பார்க்குறோம். அந்த மாதிரி we're giving too importance to the health and too importance to the activities around us, happening around us. அவ்வகையில் 1965 ஒரு நிலச்சரிவு வந்தது. அது திரும்ப 1946 வருது. சுதந்திரம் பெற்ற காலத்துலேருந்து 65 வந்தது. அப்புறமா 93 வந்தது. அதுக்கப்புறம் 2013 வந்தது உத்தரகாண்டில், 2014 வந்தது ஹிமாச்சலில். அதுக்கப்புறம் சமீபமாக இப்போ இதில் 2 கிராமங்களில் மகாராஷ்டிராவில் வந்திருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் வந்திருக்கு. இப்போ 2021 ஊட்டி குன்னூரில் திரும்ப நிலச்சரிவு ஏற்பட்டது. இப்போ ஒரு நிலச்சரிவு வயநாட்டில் வந்தோன்னா, நம்ம இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் தௌசண்ட்ஸ். உத்தராகண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதுவுமே வயநாடை பொறுத்த வரைக்குமே உயிர் பலின்றது அதிகாரப்பூர்வமா ஒண்ணு இருக்கு. ஆனா கவுண்ட்ன்றது இன்னுமே அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. உங்க பேச்சுக்கே வரேன். அதிகாரப்பூர்வமாவே அது 1000 அப்படி வச்சுக்கலாமா? உத்தரகாண்ட் அதிகாரப்பூர்வமாவே 1000. அப்ப அதிகாரம் இல்லாம இன்னொரு 1000 2000 போயிருக்கும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். சரி, அதாவது இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் இல்லாம. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, இது அதிகாரப்பூர்வமா 100களில் தான் வந்திருக்கு. ஆனா இதை பார்த்த இவங்க என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, அடுத்து இது போன்ற விஷயங்கள் நிறைய நடைபெறும், இது ஒரு ட்ரெய்லர் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையான்னு கேட்குறேன். ஏன் இந்த மாதிரி மக்களை பயமுறுத்துறீங்கன்னு நான் கேட்குறேன். நிலச்சரிவு என்பது மாபெரும் அதிர்ச்சிக்குரிய விஷயம். இவங்க சொல்ற வார்த்தை என்னங்கிறத யோசிக்கணும். இப்படியே இது சென்றால் என்ன சொல்றாங்க? இப்படியே இது சென்றால் 2050 உலகம் சென்னை மூழ்கிவிடும். 2030 சென்னை மூழ்கிவிடும்.
அல்லது உலகம் அழிந்து விடும்னு சொல்கிறாங்கல்ல. இப்படியே இது செல்றதுக்கு நான் என்ன முட்டா போயிடலான்னு கேட்குறேன். நான் ஏன் இப்படியே இருக்கணும்? இப்போ எனக்கு வியாதி வந்துருச்சு, நான் டாக்டரை பார்த்து மாத்திரை வாங்கி போட்டுக்கிறேன், ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஒரு வாரத்தில் உடம்பு சரியாயிடும் இல்லையா? இப்படியே நீ இருந்தீங்கன்னா செத்துருவேன். ஆமாம், இப்படியே நான் இருந்தால் செத்துருவேன். நான் ஏன் இப்படியே இருக்கேன்? அந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டுருச்சு. மக்கள் வந்து எதையுமே வந்து வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இன்னும் லெத்தார்ஜிக்காக தான் இதெல்லாம் நடக்கும் என்றால், ஆமாம் கண்டிப்பாக நம்ம செத்துருவோம். யார் இப்போ இல்லைன்னு சொன்னா? ஆந்தி அதில் நம்ம இப்படி யோசிக்கலாமே. கவர்மெண்ட் இருக்குது, அதிகாரிகள் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, சட்டங்கள் கடுமையாக்கப்படும் அப்படின்னு யோசிக்கலாமே. பிளாஸ்டிக் பேகு சட்டம் கடுமையாக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டதா இல்லையா? நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை சட்டம் கடுமையாக்கப்பட்டு மூடனாங்களா இல்லையா? அப்போது துபாக்கோ புகையிலை பயன்பாடு, சூயிங் வாயில் வைக்கிற புகையிலையெல்லாம், இதெல்லாம் மெல்லக்கூடிய பாக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் தடை பண்ணாங்க. மக்கள் நல்லா இருக்காங்களா இல்லையா? டாஸ்மாக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வராங்க. நமக்கு ஏன் பாசிட்டிவ் திங்கிங்கே வரமாட்டேங்குது? இந்த மாதிரி கவர்மெண்ட் அதுதான் சார் உங்ககிட்ட கேட்கிறேன். ஏற்கனவே மக்கள் பயத்துல இருக்காங்க, ஏன் ஜோதிடர்கள் இப்படி இறங்கி இருக்காங்க? அதுவும் சித்தர் அது இதெல்லாம் சொல்லி ஆலயம்மன் கோயில் வரைக்கும், அந்த டி நகர் ஆலயம்மன் கோயில் வரைக்கும் அலை வரும், திரும்பவும் சென்னை வந்துட்டு இந்த அளவுக்கு மூழ்கிலாம் சொல்றாங்களே. இல்ல, இதுக்கு என்ன மேபி நான் சொல்றீங்க? தனி மனிதர் தாக்குதலுக்காக நான் வரல, அது அவங்களோட ப்ரிடிக்ஷனா இருக்கலாம். என்னுடைய கருத்தை நான் பதிவிடுறேன். இயற்கையை கணிச்சவங்கன்னு உலகத்துல யாருமே கிடையாது. இயற்கையை கணித்தவர்கள்னு உலகத்துல யாருங்க? 2004 சுனாமி வரும் பொழுது, 2004 சுனாமி வரும்னு யாரும் சொல்லலை. இப்போ நம்ம பேசுகிறோமே, நம்ம வந்து இதனால வந்து ஆபத்துங்கிறத ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணலாமே தவிர, குரோதி வருடத்தினுடைய வெண்பா என்ன சொல்லுது? குரோதி வருடத்தில் அற்ப மழை பெய்யும், சொற்ப மழை பெய்யும், விளைச்சல் குறையும், இப்படின்னு தான் போட்டிருக்கு. அப்போ இதை என்ன கணக்குல வைக்க போறீங்க? இப்போ வெண்பா தான் வந்து இந்த கம்மிங் நவம்பர் டிசம்பர்ல மழை எப்படி சார் இருக்கும்? முதல்ல சொல்லுங்க. வந்துடுறேன் மேடம், ஒரு நிமிஷம், லெட் மீ கம்ப்ளீட். அற்ப மழை பெய்யும், விளைவு கம்மியா இருக்கும், பகைவர்னால அதிகமாக பயம் இருக்கும். இதுதான் குரோதி வருடத்தினுடைய பலன்கள். குரோதிங்கிற பேரே வந்து டேஞ்சரான பேர்லாம் நம்ம பேசணும். அற்ப மழை தானே பெய்யும். இப்போ ஏன் அதிகபட்ச மழை பெஞ்சிருக்கு என்றால் இதற்கு பதில் இல்லை. இதுக்கு என்ன பதில்னா, உங்களுக்கு புத்திரகாரகன் நல்லா இருக்கான், குரு உச்சம் பெற்று இருக்கான், 5 பிள்ளைங்க. 5 பிள்ளைங்க இங்கே யார் பெற்றுக்கிறா? இப்போ 2 பிள்ளைங்க பெற்றுக்கிறதோட நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா ஜோதிடம் பொய்யா? அப்படின்னா ஜோதிடம் பொய் கிடையாது. ஜோதிடத்தை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டோம். நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. எத்தனை பேர் கோலம் போடுறோம், எத்தனை பேர் சாயந்தரம் ஆனால் சாமி கும்பிட்றோம், எத்தனை பேர் பொங்கல் அன்னைக்கு இது இந்த பானை பொங்கல் வச்சு பண்ணுறோன்னா, அதெல்லாம் நமக்கு ப்ரொவிஷன் இல்லை, நம்மளால பண்ண முடியாது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி எவர் சில்வர் இதில் பொங்கல்னு சாங்கை போட்டு மேனேஜ் பண்ணிக்கிறோம். சம்வாட் சம் ஹவு வி மேனேஜ் எவ்ரி திங். நம்ம வந்து இன்னும் ட்ரெடிஷன் படியே எல்லாமே பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அந்த மாதிரி அஸ்ட்ராலஜியில் ஒரு காலத்தில் சித்தர்கள் எழுதின பாடல்கள் வந்து அப்போ அப்ளிகபிள். அது இப்போ கொஞ்சம் அப்படியே மாறிட்டே வருது. காரணம் என்ன அப்படின்னா, சித்தர் டோன்ட் நோ அபவுட் குளோபல் வார்மிங். சித்தர்களை பற்றி குறை சொல்கிறாயான்னு சொல்லக்கூடாது, குறை சொல்லலை. அவங்க சொன்னதை இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அற்ப மழை பெய்யினா என்ன அர்த்தம்னா, இப்போ பெய்யறது அற்ப மழை தான். ஏன் அப்படின்னா, சடன் ரெயின்ஃபால் வந்துடுது. ரெயின்ஃபால் வந்து ஈவனாக இருக்க மாட்டேங்குது. ஈவன் வயநாட்டில் கூட அன்னைக்கு ரெயின்னு சொல்லி இன்டிமேஷன் போயிருக்கு. ஆனால் அவன் சொன்னது வந்து 51 to something 100 somethingல போயிருக்கு. ஆனால் வந்தது 500 somethingலேருந்து 1000 வரைக்கும் உங்களுக்கு வந்து மழை பெஞ்சிருக்கு. இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் நான் நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு இடமே முழுகிடுது அப்படின்னா யார் நினச்சா என்ன பண்ண முடியும்? கார் எடுத்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்குள்ள முழுகி போயிடும். நம்ம வந்து இதில் அரசாங்கத்தை குறை சொல்லி தப்பே கிடையாது. இட் இஸ் பியூர் ஆஃப் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்னால ஏற்படக்கூடிய இது. ஸோ அது அப்போ அற்ப மழையை நம்ம பொருள் கொள்ளலாம். ஏன்னா வரக்கூடிய அத்தனை தண்ணி எங்கே போய் சேர்ந்துருச்சு? கடலில் போய் அற்பமாக சேர்ந்துருச்சு, எனக்கு பயன்படலை. இதை இப்படி புரிஞ்சுக்கணும். 5 பிள்ளைங்க, 2 பிள்ளை பெற்றுக்கிட்டேன், ஒரு குழந்தை இது மாதிரி ஆயிடுச்சு, நிற்காமல் போயிடுச்சு, அப்படி புரிஞ்சுக்கணும். கணக்குப்படி எல்லாம் சரியாக வந்துடுச்சு. அந்த மாதிரி இதையும் இப்படி கணக்குப்படி சரியாக வந்துடும். இது அற்பமழை மாதிரி தான் மேடம். இப்போ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, இப்போ குடிக்கிறதுக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டால், கடலை திருப்பி விட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? அது வேஸ்ட்டு தான். நான் கடலை திருப்பி விட்டேன்னு சொல்லக்கூடாது. கடல் தண்ணி குடிக்க முடியுமா? 1 டம்ளர் தண்ணி, அந்த மாதிரி தான். ஸோ அப்போது சித்தர்கள் பாடலை இன்னைக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தெரில. ஒரு டெஸ்க்கு ஐஐடியில் ஒரு டெஸ்க் வச்சு ஒரு நீதிபதி தலைமையில் போடுறாங்க. இந்த இடத்துல வந்து லாட்ஜெல்லாம் கட்டக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து தொடர்ந்து அந்த நிலச்சரிவிலேயே கட்டியிருக்கோம், அந்த சரிவான இடங்கள்லேயே கட்டியிருக்கோம். இன்ஜினியர் சொல்கிறாங்க இவ்வளோ லோடு இங்கே தாங்க முடியல, கீழே விழுந்துருச்சுன்னு. இந்த வருஷத்தினுடைய ராஜா நாங்களே சொல்லியிருந்தோம் பலன்கள் படி. இப்படி பேசுங்க அஸ்ட்ராலஜியை. பலன்கள் படி ராஜா செவ்வாங்கிறவன் பூமிகாரகன். பூமியில தான் நமக்கு பாடங்கள் வரும், பூமி ரிலேட்டடான பாடங்கள். நிலச்சரிவு, பூகம்பம்,
இந்த பூகம்பம்ங்கிற பாயிண்ட் வச்சு தான் இவங்க சுனாமிலாம் சொல்கிறாங்க. ஸோ பூமியில் வச்சு தான் நமக்கு பாடங்கள் வரும். பூமியில் கனிம வளங்கள் இதெல்லாம் குறித்து தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்ம வந்து என்னென்னமோ பண்ணோம். நம்ம ஒரு காலத்தில் ஒரு பீரியடில் மேற்கு தொடர்ச்சி மலையில் நியூட்ரினோ திட்டம்லாம் நம்ம என்னென்னமோ பண்ணோம். தஞ்சை மீத்தேன் திட்டம்லாம் என்னென்னமோ பண்ணோம். இயற்கையை எதிர்த்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கை என்ன நினைக்குதோ அதுதான் நடக்கும். நம்ம என்ன இனிஷியேஷன் எடுத்தாலும் அது சக்ஸஸ்லாம் ஆகாது. இயற்கையை நினச்சா தான் ஒரு இயற்கையை தொட முடியும் உங்களால். சரியா? ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அப்போது நம்ம இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி சொன்னதை நம்ம கேட்கல. ராஜா சந்திரன் செவ்வாய் மாதிரியே அர்காதிபதி, மேகாதிபதி, சஸ்யாதிபதி, சேனாதிபதி 4 போஸ்டிங் சனிக்கு கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்தில், குரோதி வருஷத்தில் 4 போஸ்டிங் சனிக்கு. அப்போ சனிங்கிறவர் ஜென்ரலாகவே தெரியும் தண்டனை கடவுள். அவருக்கு சேனாதிபதி போஸ்ட் கொடுத்து மேகாதிபதி போஸ்ட் கொடுத்தோடனே மேகம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு மேகம் கொட்டுன்னு கொடுது. ஸோ சனியுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் தப்பு பண்ணிக்கணும், பள்ளிக்கு என்ன வீடு அன்னப்பூரோட இடத்துல கட்டியிருக்க போ, எல்லாம் முழுகடி, மன்னிப்பே கிடையாது, ஓடிப்போ. ஏங்க தப்பு பண்ணது நம்ம தப்பு பண்ணிட்டு நம்ம வந்து கிரகங்களையும் ஜோதிடத்தையும் தப்பு சொல்றது எந்த வகையில் நியாயம்? தண்டனை கடவுள் வந்தார், தண்டனை கொடுக்குறார், ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே. இப்போ வந்து அர்பனைசேஷன் பேர். அர்பனைசேஷனில் நமக்கு வந்து பள்ளிக்கரணை மாதிரியான இடங்கள், மேங்க்ரூவ் சதுப்பு நில காடுகள் மாதிரி இடங்கள், அது எத்தனை நம்ம அழிச்சிருக்கோம் தெரியுமா? அதை அழித்து நம்ம வந்து நிறையா லேண்டு பண்ணிக்கிட்டோம். அப்படி லேண்டு நம்ம நிறையா பண்ணிவிட்டு அந்த இடத்துல வீடும் கட்டிட்டோம். அது முழுகி சாவுதுங்கிறது நீங்கள் எப்படி வந்து டிசாஸ்டர்னு சொல்லுவீங்க? அது டிசாஸ்டர் இல்லை, நம்ம திமிரு. இப்போ ஒரு வெள்ளம் போகுது, ஒரு ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு வெளியே வந்து ஓடுதுன்னா அதுக்கு பேர் வெள்ளம், காட்டாற்று வெள்ளம். ஒரு அந்த லிமிட்டுக்குள்ளே தான் ஓடுதுன்னா அது பேர் வெள்ளம் கிடையாது. அது பேர் வந்து அது ஆறு வேகமாக ஓடுது, அவ்வளோதான். வெள்ளம்ங்கிறது என்னென்னா கரையை உடச்சிக்கிட்டு வர்றது தான். கரையை உடச்சிக்கிட்டு எதுவும் வரலையே, கரைக்குள்ளே தானே போகுது. என்ன அதோட பாத்துவேவை மாற்றி விட்டோம் நம்ம. அதுக்கு அது ஏன் மாற்றுச்சு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கிற டாய்லெட்டும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நவம்பர் டிசம்பரில் சென்னை எப்படி இருக்கும்? ஆஸ் யூஷுவல் எல்லா வருஷமும் சென்னைக்கு என்ன ப்ராப்ளம் வருமோ அதே ப்ராப்ளம் தான் இந்த வருஷமும் வரும். மழை சார், மழை பொழிவு எப்படி இருக்கும்? நவம்பர் மழை பொழிவு அதிகமாக தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் இந்த வருஷத்துலேயே அதிகம் தான். நவம்பர் டிசம்பரில் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இட் இஸ் மேனேஜபிள். மேடம் நான் ஒன்று கேட்குறேன், மழைப்பொழிவு அதிகமாகும் போது சென்னையால் தாங்க முடியாத பிரச்சனை என்ன? மழைநீர் வடிதல். மழைநீர் தண்ணி, மழைநீர் ஏன் வடியாமல் நிற்கிது? 129 பாதாள சாக்கடைகள் பெரிய அதெல்லாம் இருந்தும் நம்ம ஏன் நிற்கிற? கொசஸ்தலை ஆறு, அடையாறு, கூவம் போன்ற நதிகள் எல்லாம் இருந்தும், திருவள்ளூர்லேருந்து நதிகள் சப்போர்ட்லாம் இருந்தும் ஏன் வந்து சென்னை வந்து ஃபேஸ் பண்ணுது, இவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுதுன்னா சாலிட் வேஸ்ட்டை நம்ம கூவத்தில் போடுறோம். சாலிட் வேஸ்ட்டு நம்ம வந்து மக்கும் குப்பை மக்கா குப்பையை பிரிக்கி நமக்கு அந்த பொறுமையும் கிடையாது, நமக்கு அந்த மெச்சூரிட்டியும் கிடையாது. நம்ம போயிட்டோம் பக்கத்தில் இருக்கிற கூவத்தில் மக்கும் குப்பை மக்கா குப்பை போட நமக்கு துப்பு இல்லை. நம்ம போயிட்டோம். உலகத்தில் என்ன நடக்கும்? உலகத்தில் இங்கே அண்டார்டிகாவில் காத்தடிக்குமா, ஆப்பிரிக்காவில் மழை வருமானு போயிட்டோம். முதல்ல நம்ம இதை பண்ணுவோம். ரெயின் ப்ராப்ளத்துக்கு மெயின் ரீசனே என்னென்னா, இண்டிவிஜுவல் ஹவுசஸில் நிறைய பேர் வீட்டில் பள்ளம் தோண்டி அவங்க குளிக்கிற தண்ணி நிரப்பி வச்சுருக்கான். வாரானா ஒரு வண்டி வருது, அந்த வண்டி வந்தால் இது பண்ணி சக் பண்ணி எடுத்துகிட்டு போகுது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம். அப்போ மழை பெஞ்சு தண்ணி வந்தால் அந்த தண்ணி சேர்ந்து தான் வீட்டுக்குள்ளே வரும். இதெல்லாம் உங்களை யார் பண்ண சொன்னது? நம்ம வேணும்னு நம்ம பண்ணிக்கிறோம். நம்ம வீட்டு வாட்டரை மட்டும் செப்பரேட்டாக ஒரு டாய்லெட்டு இது கனெக்ஷனை நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த கனெக்ஷனை இந்த தெருவில் இருக்கிற கனெக்ஷனோட சேர்த்து கொடுத்தோம்னா பாதி பேர் கொடுக்கறது கிடையாது. அந்த தெருவில் இருக்கிற கனெக்ஷனை இந்த மெயின் ரோட்டில் இருக்கிற கனெக்ஷனோடு இருக்கான்னா எல்லாமே ஜாயிண்ட் ஆகிடுச்சான்னா கிடையாது. அது மாநகராட்சி பாதாள சாக்கடையோட ப்ராப்பராக ஜாயிண்டாக இருக்கான்னா கிடையாது. டெம்பரவரி பிளாக்கேஜஸ், டெம்பரவரியாக ஒரு இடத்துல சொறி விடுறது, இது மட்டுமே எத்தனை இருக்குது? அது எவ்வளோ லோடு தாங்கும்? ஒரு கட்டத்தில் அதை வெடிக்கும் போது வீட்டு வாசல் எல்லாம் அசிங்கமும் சாக்கடையும். இதுதான் சென்னையில் இருக்கிற ப்ராப்ளம். நீங்கள் என்ன தண்ணி ஊற்றி அடித்தாலும் ஒரு ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு ஃப்ளோவாக ஒன்றும் டிட்டர்மைன் ஆகலை. இதில் என்ன ப்ராப்ளம்? ஆட்சியாளர்கள் இந்த வருஷம் ஒரு ஆட்சியாளர்கள் ஆள்றாங்க, இவங்க இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணலாம். ஆனால் இதோட கிரெடிபிலிட்டி யாருக்கு போய் சேரும்? ஏன்னா இந்த பைப்பெல்லாம் ஓடி போய் உள்ள லைன்லாம் மண்ணெல்லாம் அடிச்சிருந்தா எல்லாம் க்ளீன் ஆகி அடுத்த ஆட்சிக்கு இந்த கிரெடிபிலிட்டி போய் சேரும், அவனுக்கு சேரக்கூடாது. அப்போ இவங்களும் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணுறாங்க.
ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது கிடையாது. அவங்க வந்தாலும் நான் எல்லாரையும் தான் சொல்கிறேன், அவங்க வந்தாலும் நான் க்ளீன் பண்ணால் எங்கடா அவனுக்கு பேர் வந்துருமேட்டு அவங்களும் பாதி க்ளீன் பண்ணுறாங்க, பாதி க்ளீன் பண்ணுறதில்ல. இது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே கிடையாது, இது சாதாரண ப்ராப்ளம். சரி, இது வந்து கவர்மெண்ட் எடுக்கிற ஆக்ஷன்ஸ், மக்கள் மேல தப்பு இருக்கு, இதெல்லாம் ஓகே. இதுல வந்து ஜோதிட ரீதியா சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த வருஷம் குரோதி இது இப்படிதான் இருக்கும், மிகப்பெரிய ஆபத்துகள்லாம் காத்துட்டு இருக்கு, இன்னும் பெரிய நிலச்சரிவுகள் இருக்கு, பூகம்பம் இருக்கு, இப்படி எல்லாம் சொல்றாங்களே, இது உண்மையா? உங்களோட இது நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதை பத்தி தான் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் ஒரு வரியிலே சொல்லிட்டேன், மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை. அந்த மாதிரி இதெல்லாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது, ஒன்றும் நடக்காது. ஏனென்றால் மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால், மேடம் பாபா சாஹிப்னு ஒருத்தர் இருந்தார், பாபா வால்கே அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்திரா காந்திக்கே வந்து சுட்டுக் கொல்லப்படுவார்னு ஜாதகம்லாம் பார்த்து வருவார். அவர் சொன்னார் 2022 கிரகங்கள் எல்லாம் எரிக்கல்லாம் தாக்க போகுது, பூமி அழிய போகுதுன்னார். பூமி அழிஞ்சிருச்சா? இல்லை. 2020 நீங்க நமக்கு தெரிஞ்சு நம்ம ஜெனரேஷன்லேயே சொல்ல 2012 மாயன் கணக்கு முடியுது, உலகம் அழிய போகுதுன்னு சொன்னாங்க ஜோதிட ரீதியா. மாயன் கணக்குன்னா மாயன்னா எவனே நமக்கு தெரியாது, அவன் ஏதோ எகிப்தில் வாழ்ந்த ஒரு பழங்குடி. அவன் என்னன்னா நமக்கு என்ன இப்போ ரொம்ப தேவையா? 2012 மாயன் கணக்கு நமக்கு எதுக்குன்னு நம்ம வீட்டு கணக்கே நமக்கு தெரியல. ஆற்காடு பஞ்சாங்கம் வேற, பாம்பு பஞ்சாங்கம் வேற, திருக்கணித பஞ்சாங்கம் வேற, இந்த பஞ்சாயத்தே ஒன்றும் முடியல. நம்ம போயிட்டோம் மாயன் பஞ்சாங்கத்துக்கு. மாயன் பஞ்சாங்கம் என்ன? நம்ம எப்பயுமே மேடம் நம்ம வீட்டில் 100 ஒட்டடை இருக்கும், அடிக்க மாட்டோம். பகுத்துட்டுக்காரன் வீட்டு வாசலில் குப்பையாக இருக்குன்னு அவனை போய் குறை சொல்லிட்டு இருப்போம். ஓ வீட்டை க்ளீன் பண்ணுறா. அந்த மாதிரி நமக்கு இருக்கிற ஆன்மீக டவுட்ஸ் நம்ம கிளியரே பண்ண மாட்டோம். மாயன் கேலண்டர் முடிஞ்சுது, நம்ம செத்து போயிட்டோமா? இல்லை. போன வருடம் 2023 மனிதர்கள் வேற்று கிரகவாசிகளுடன் பேசுவார்கள், ஏலியன்கள் பூமிக்கு வருகிறார்கள். அடாடாடாடாடா, நம்ம ஊர் கற்பனைலாம் லோக்கல் கற்பனைலாம், வெளிநாட்டுக்காரன் கற்பனைலாம் இன்டர்நேஷனல் கற்பனை. இப்போ நம்ம ஊருக்காரங்களும் இன்டர்நேஷனல் கற்பனைக்கு வந்துட்டாங்க. இப்போ ப்ராப்ளம்னா இதெல்லாம் ஸ்லீப்லெஸ் தான் ப்ராப்ளம். நல்லா தூங்குனாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கற்பனைலாம் வராது. அறகுறை உறக்கங்கள் தான் இவங்களுக்கு இந்த மாதிரி கனவுகளுக்கு இட்டு செல்லுது. இவங்க கனவு காண்றது இவங்களோடு நிறுத்திக்கிறது இல்லை, எல்லாரையும் போட்டு குழப்பி விடுறாங்க. ப்ராப்ளம் என்னன்னா 2 மாறுபட்ட கொள்கைகள் வச்சிருக்க கூடாது. நான் எப்பயுமே சொல்றேன், குரோதி வருடம் அற்ப மழைன்னு சொல்லிட்டு மழையே பெய்யாது, தானியமே இருக்காதுன்னு சொல்லி ஒரு ப்ரிடிக்ஷன் நம்ம வந்து டிசம்பர் மாதம் ஜனவரியில் ஒரு ஸ்கோப் கொடுத்தோம் மக்களுக்கு. மழையே பெய்யாது, விவசாயமே இருக்காது. இப்போ என்ன சொல்லிட்டோம்? கடும் மழை பெய்யும், பூமியை அழிஞ்சிரும், எல்லாமே மூழ்கி நாசமா போயிடும். நான் என்ன கேட்குறேன், சென்னைக்கு மட்டும்தான் இதெல்லாம் இதெல்லாம் இப்போ நீங்கள் கேட்டீங்களே ஜோதிடம், ஜோதிடத்தை நம்பினவன் எத்தனை பேர் 2012 மாயன் கேலண்டரை பேசுறதை நம்பி சொத்தை வித்துட்டு உட்காந்துருந்தவன் அடுத்த நாள் காலையில் ஒன்றுமே நடக்கல, எல்லாரும் கிளம்பி ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகிறான், பஸ் எல்லாம் ஓடுது, ஆட்டோலாம் ஓடுது, என்னப்பா உலகம் அழியலையா, ஐயோ சொத்தெல்லாம் போச்சேன்னு மென்டலானவெல்லாம் நிறைய பேர் இருக்கான். எதுக்கு சொல்ல வரேன்னா, உலகத்தை கணிக்க நீங்கள் யார்? இங்கே இருக்கிற ஒரு 4,32,000 உயிரினத்தில் ஒரு உயிரினம் மனிதன், ஒரு உயிரினம் மேடம், அவ்வளவுதான். இந்த உயிரினம் ஆடுற ஆட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பூமியே தனக்கு தான் சொந்தம் நினைச்சிட்டு இருக்கு இந்த உயிரினம். அப்ப இது வந்து பாம்புகள், இது வந்து மனிதர்கள் வாழும் உலகம் மட்டுமல்ல, பாம்புகள் வாழும் உலகம், பூச்சிகள் வாழும் உலகம், தேரைகள் வாழும் உலகம், பல்லிகள் வாழும் உலகம். ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் பார்க்குற மாதிரி அன்னைக்கு நாள் வயநாட்டில் நிலச்சரி வரப்போன்னு தெரிஞ்சுக்கிட்டே என்னமோ யானைகள்லாம் நமக்கு முன்னாடி ஓடி போயிடுச்சு. நம்மளோட புத்திசாலி அதெல்லாம். அது எந்த ஜோதிடத்தை பார்த்து ஓடிச்சு? இன்ட்யூஷன். ஸோ அப்போ நமக்கு வந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது ஒரு ஸ்டண்ட் பண்றதுக்காக நம்ம சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஒரு துண்டை போட்டு வச்சிடுறது, அடுத்து ஒரு ஏதாவது வந்தா முதல்ல நாங்க போட்டு வைக்க கூடாது. இன்னும் ஒருத்தவங்களா இருக்காங்க, கொடூரமா அழிஞ்சிரும், சின்ன பின்னம் ஆயிரும், அவ்வளவுதான், இதான் என்னோட லாஸ்ட் இன்டர்வியூ, தயவுசெய்து போயிரு. லாஸ்ட் இன்டர்வியூனா நான் வந்து வேண்டிக்கிறேன், இருந்து மக்களை குழப்பி விடுறதுக்கு. நான் ஏன் கேட்குறேன்னா, எனக்கு ஏன் இவ்வளோ ஆதங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு ஏன் மற்ற ஜோதிடர்களுக்கு மேலே உங்களுக்கு கோவமானு கேட்காதீங்க. எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை, தனிப்பட்ட தாக்குதல் இது கிடையாது. என்னுடைய கோவம் என்னன்னா, ஒரே ஒரு கோவம், நியாயமான கோவம் என்ன அப்படின்னா, கடலூரில் தானே புயல், கஜா புயல்லாம் வந்துச்சா? வந்துட்டு போச்சா? அவனை மறந்துட்டீங்களா? யாராவது திரும்ப கடலூர்காரனை நோண்டி திரும்ப ஒரு புயல் வரும், நீ செத்து போயிடுவே அப்படின்னு யாராவது சொன்னீங்களா? இல்லை. தூத்துக்குடி முழுகுச்சு, அவனை முழுகுச்சுங்கிறதோட விட்டுட்டீங்களா? போன வருஷம் திரும்ப அவன்கிட்ட போய் தூத்துக்குடி நெக்ஸ்ட் இயர் நீ முழுகி நாசமாக போயிடுவ அப்படின்னு யாராவது சொன்னீங்களா? இல்லை. ஆந்திராவில் இப்போ சமீபத்தில் கூட ஒரு புயல் வந்து கரையை கடந்துச்சு. சமீபத்தில் நான் சொல்கிறது மே மாதம் ஒரு புயல் வந்துச்சு, அது ஏதோ ஒரு புயல், பேர் மறந்துட்டேன். அப்போது இந்த ஆந்திராவில் கடந்த போது எல்லா இடத்துலையும் பவர் கட் ஆகி சென்னையெல்லாம் முழுகுச்சு. இப்போ நான் சொல்கிறேன் 2-3 மாதம் முன்னாடி. அப்போது யாராவது அவனை திரும்பவும் போயிட்டு ஆந்திரா
நீ திரும்ப முழுக போற அப்படின்னு யாராவது பயம் காட்டணுமா? இல்லை. சென்னையை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தாண்டா இருக்குது? நான் தெரியாம தான் கேட்குறேன். சென்னையை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? சென்னையில் இருக்கிற மக்கள் வந்து அததான் நாங்களும் கேட்கிறோம். சென்னையை பார்த்தா எப்படி இருக்கு, ஏன் இப்படி மக்கள் இது பண்றீங்க? சென்னையை பார்த்து நீ தூங்க மாட்ட, தூங்கினா பேன் இடிஞ்சு மண்டை விழுந்துரும், நீ வெளியே போனா வெள்ளத்துல மாட்டி செத்து போயிடுவ, நீ நடந்து போனா எரிஞ்சு செத்து போயிடுவ, உங்க வாயில நல்லதே வராதா? சென்னையில சுனாமி வந்த மாதிரி திருச்செந்தூர்ல சுனாமி வந்தது, கன்னியாகுமரியில சுனாமி வந்தது. கன்னியாகுமரி வள்ளுவர் சிலை ஞாபகம் இல்லையா? வள்ளுவர் சிலை முழுகிற அளவுக்கு சுனாமி எந்திரிச்சுது. அப்பயும் ஒரு லாஜிக் சொன்னாங்க, திருச்செந்தூர்லே முருகப்பெருமான் வேலை தூக்கி எரிஞ்சிட்டாரு, அதனால வந்து வந்த சுனாமி பேக்ல போயிடுச்சு, தண்ணீர் முன்னாடி வரல, பின்னுக்கு கடல் இழுத்துக்குச்சுன்னு. ஒரு இயற்கை நிகழ்வை இப்படி கூடவா நம்ம சம்பந்தப்படுத்தி பார்ப்போம்? இயற்கை நிகழ்வை இயற்கை நிகழ்வா பார்க்கணும். ஜோதிடம் என்பது இயற்கை நிகழ்வை கணிக்கிற பிரஹத் ஜாதகம்னு பேர். அது பேர் பிரஹத் ஜாதகம். ஜோதிடர்கள் இயற்கையை கணிக்கலாம் ஒரு அளவிற்கு, அது அப்ளிகபிள் ஆகும். இப்போ ஏன் பொன் வண்டி இல்லைன்னு கேட்டால் என்ன பதில்? இப்போ ஏன் மின்மினி பூச்சி இல்லை? இப்போ ஏன் சிட்டுக்குருவி இல்லை? பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் இந்த மாதிரியான பழைய பறவைகள்லாம் வருது, மயிலெலாம் வருது. இங்கே ஏன் வீட்டு வாசலில் மயில் இல்லை? ஏங்க சென்னை ஃப்ளாட்ஸில் தவக்கலை இல்லை, தவளை இல்லை, இது ஃப்ளாட் கலாச்சாரம். பன்றி இல்லை. வராக ரூபம் எங்கே போச்சு? வராக ரூபம். பல கேள்விகளுக்கு பதில் இல்லை. நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டுவிட்டோம். அப்போ நம்ம வந்து திரும்ப ஃப்ரெஷ்ஷாக பழைய ஆன்மீகத்தை நான் டச் பண்ணுவேன், ஆனால் இப்போ இருக்கிற வாழ்வியல் முறைப்படி வாழ்வேங்கிறது எந்த வகையில் நியாயம்? நீங்கள் ஜோசியம் சொல்லி காப்பாற்றக்கூடிய நிலைமையில உலகம் இல்லை. 1.4 டிகிரி டெம்பரேச்சர். உலகம் வந்து குளோபல் வார்மிங்னால தன் கட்டுப்பாட்டை இழந்து எல்னினோ புயல் மையம் இப்படி இருக்குமா இல்லை இப்படி இருக்குமான்னு விஞ்ஞானிகள் குழப்பத்தில் இருக்கான். எல்னினோ கொஞ்சம் திரும்பிடுச்சுன்னா ஈரான் ஈராக்கெல்லாம் வந்து பாலைவனம், இது சோலைவனம் ஆயிரும், நம்மெல்லாம் பாலைவனம் ஆயிடுவோம். எல்னினோ பற்றி இங்கே இருக்கிற ஜோதிடர்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜோதிட ரீதியாக இந்த வருஷம் அற்ப மழை பெய்யும், அறுவடை கம்மியாகும்னு சொன்னாங்க. இது ரெண்டுமே நடந்துருச்சு. எப்படி நடந்ததுன்னா, ஹெவி ரெயின்ஃபால் ஆகவும் உண்டாக்கப்பட்ட பயிர்களெல்லாம் தண்ணீரில் மூழ்கியும் அழிஞ்சு போச்சு. இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, வறட்சி வரும் மழை வராதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆக இதுலேருந்து இயற்கையை கணிக்க முடியல. அதுக்காக பாட்டும் போய் கிடையாது. ஆக்சுவலா நிறைய மழை பெஞ்சது, யாருக்கும் பயன் இல்லாம அதான் நானும் சொல்றேன். அதுதான் அற்பம் சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்பமா போயிருச்சு, வேஸ்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்பம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? அற்பம்ங்கிறதுக்கு மழையே பெய்யாத அற்ப மழைன்னு பொருள். எப்படி வேணா பொருள் கொள்ளலாம். காட் நினைக்கிறது தான் அது. அங்க இருக்கிற சேனாதிபதி, நான் தான் சொல்லிட்டேன், சசியாதிபதி, மந்திரி எல்லாமே சனி கொடுத்துட்டாங்க. சனி வந்து அவருடைய விளையாட்டை கேமை ஸ்டார்ட் பண்ணி ஆடிட்டு இருக்காரு. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஜோதிடத்தை நீங்கள் என்ன தான் டச் பண்ணி பார்த்தாலும், உத்தரகாண்ட் நான் 2015 என் குழந்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். வெளியே வந்து பெருமலை, சென்னை பெருமலை, வெளியே வந்து பார்த்தா இந்த பெருமலை மட்டுமல்ல, இது போல் இன்னும் 24 பெருமலை வரப்போகிறது. அதில் ஒரு பெருமலை காஞ்சிபுரத்தை தாண்டி வந்துருச்சு, இந்த பக்கத்தில் வாசலில் தான் நிற்கிது, இது ஆட்டோ பிடிச்சி உட்காந்துருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லி பயமுறுத்துனாங்க. அப்போல்லாம் வந்து இதெல்லாம் உண்மை நினச்சி நான் அவ்வளோ பயந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது ஃபேக் நியூஸ். நான் இப்பயும் சொல்கிறேன், ஜோதிடர்கள் நான் குறை சொல்லலை, ஃபேக்காக நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் அழிவுன்னு சொல்லிட்டானா எல்லாரும் வரிசையாக வந்து ஆமாம் அழிவு, கரெக்டு, ஆமாம்மா கரெக்டு, சென்னை அழியிறது மட்டும் கிடையாது சார், மண்ணுக்குள்ளே போய் அப்படியே புதஞ்சி போயிடும். அடாடாடாடா, என்ன கற்பனைடா உங்களுக்கு? ஒன்றும் அழியாது, ஒன்றும் நடக்காது, எங்களை காப்பாற்றுறதுக்கு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தோட தைரியமாக தூங்குங்க. எல்லையில் இருக்கிற ராணுவ வீரன் கன் வச்சுட்டு நிற்கிறான், அவன் காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கையில் தான் ஊருக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே இன்ஜினியர்ஸ் தான் காவல் தெய்வங்கள். அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க நினச்சாங்கன்னா மழையை வர வைக்க கூட அவங்களால முடியும். இது வந்து சடன் ரெயின்ஃபால். அதனால் இன்ஜினியர்களுக்கு கெட்ட பேர். இன்ஜினியர்கள் நினைத்தால் உலகம் மாறும், எந்த ஜோதிடர்களாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஜோதிடத்தால் மேபி இந்த மாதிரி வார்த்தையை மாற்றி போட்டு அப்போ பேசுனவங்கெல்லாம் ஏன்பா இப்போ வந்து மழை பெய்யுன்னு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு யாருக்கும் துணிச்சல் இல்லை. நான் துணிச்சலாக கேட்குறேன். ஊட்டி போன்ற பகுதியில் நிலச்சரிவு ஆமாம் ஏற்படும், இதுக்கப்புறம் ஊட்டியே கீழே விழுந்துடும். ஆமாம் ஆமாம், நான் பாதாள அது என்ன மலை, பரங்கி மலை கீழே விழுந்துரும், பாலை மலை வெடிச்சிரும். இன்னும் நல்லா கற்பனை பண்ணுங்க, நல்ல ஒரு மாத்திரை போட்டு நல்லா தூங்குங்க. நான் இங்கே இருக்கிற ஜோதிடர்கள் சொல்கிற அட்வைஸை தான், பாதி தூக்கத்தில் எந்திரிச்சு நீங்கள் கண்ட கனவை எங்கள்கிட்ட சொல்லி எங்களை பயங்காட்டி விடாதீங்க. அவ்வளோதான் சொல்லேன். ஜோதிட ரீதியாக ஒரு மண்ணாங்கட்டியும் பயப்பட தேவையில்லை, அப்படியே கீழே போடுங்க. நான் சொன்னதை அப்படியே போடுங்க. சுனாமி வருமா? ஒரு மண்ணாங்கட்டியும் வராது. சென்னை முழுகுமா? ஒரு மண்ணாங்கட்டியும் முழுகாது. இந்த பதில் வந்துட்டு நாங்க அப்படியே எடுத்துக்கிறோம், நீங்க சொன்ன மாதிரியே போடுறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.